ரைட்ல திரும்புப்பா. நிறுத்துப்பா. இந்தாப்பா இறங்கு. இதுதான் அந்த இடம். இந்த விடா என்னங்க வீடு பூட்டி இருக்கு, வீட்டுக்காரர் இல்லையா? என்னது வீடு பூட்டி இருக்கா? வீட்டுக்காரரா? இதுதான் நீ தங்க போற இடம். இந்த இடத்துல நான் தங்கவா? இல்லைன்னா பரதேசி நினைச்சியா? இந்த இடத்துல மனுஷன் தங்குவானாயா? நீ கொடுக்குற 50 ரூபா அட்வான்ஸ், 25 ரூபா வாடகைக்கு இந்த இடம் பார்க்காம மைசூர் அனுமதியா இடம் பார்க்க முடியும்? என் டைத்தை வேஸ்ட் பண்ணாத. அட்வான்ஸ் கொடுத்து அடுக்கான ரெடியா இருக்கா? என்ன சொல்ற? ஏய், இந்த காரமட ரங்கநாதன் பரம்பரை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆட்டை வித்து மாட்டை வாங்கி, மாட்டை வித்து காட்டை வாங்கி, காட்டை வித்து கார் வாங்கி, காரை வித்து லாரி வாங்கின பரம்பரைடா. 10 லட்சம் ரூபாய் சொத்து இந்த பெட்டிக்குள்ள இருக்கு. இத வச்சுக்கிட்டு நான் பிளாட்பாரத்துல படுக்கிறதா? படுக்கவே கூடாது. பாப்பா யாரு பாப்பா? மாமா இது பாப்பா இல்ல. பீப்பாவா? இல்ல என் மம்மி. என்ன அம்மியா? இல்ல என் பேர் முட்டைக்கோஸ். சும்மா இல்ல முட்டைக்கோஸ். ஏங்க நீங்க படுக்கிறதுக்கு இடம் வேணுமா? என்ன இல்ல வாடகைக்கு வீடு வேணுமான்னு கேட்டேன். ஆமா ஆமா. இத பாருங்க, எங்க வீடு காலியாதான் இருக்கு. வந்து பாருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா காலம் முழுக்க அங்கேயே தங்கிக்கலாம். அப்ப அட்வான்ஸ் உங்க இஷ்டம். மாசம் வாடகை அதுவும் உங்க இஷ்டம். நான் 2 பேர் தர மாட்டேனே. அதுவும் உங்க இஷ்டம். போய் பொட்டி எடுத்தாடா. வாங்க. மோகினி, மோகினி. மோகினியா? ஜெகன்மோனியா? பயப்படாதீங்க, என் பொண்ணு பேரு மோகினி. அப்பா நான் பயந்துட்டேன். இந்த பாருங்க, இந்த வீட்ல 4-5 ரூம் இருக்கு. நீங்க எதுல வேணாலும் தங்கிக்கலாம். வாங்க உட்காருங்க, உட்காருங்க. மோகினி. என்ன மம்மி கூப்பிட்டீங்களா? ஆமா மோகினி, அதான் வந்துட்டல மம்மி. மம்மி யார் இந்த ஆளு? பார்த்தா பூட்டு சாவி ரிப்பேர் பண்றவன மாதிரி இருக்கா. நம்ம வீட்டுக்கு குடியிருக்க வந்திருக்காருமா. போய் சாவி எடுத்தா வீட்டை திறந்து காட்டணும்ல. என்ன மம்மி நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அப்பா சாகறதுக்கு முன்னாடியே சாவி தொலைச்சிட்டாருல. ஏனுங்க இந்த சாவி சேர்மான்னு பாருங்க. இவ்வளவு பெரிய சாவியா? இந்த சாவிக்கு பின்னாடி பெரிய கதையா இருக்குங்க. கதையா? திண்டுக்கல் பூட்டா இருந்தாலும் சரி, திண்டிவன பூட்டா இருந்தாலும் சரி, சாவியை கையில எடுத்தா போதும், பட்டுன்னு இருந்துக்கிறோம். ஆமா, உங்க அப்பா எப்படி செத்தாரு? பட்டாளத்துல எங்க அப்பா ரொட்டி சுட்டுக்கிட்டு இருந்தாரு. பட்டாளத்துல துப்பாக்கில பிடிச்சு சுடுவாங்க. இருந்தது ஒரு துப்பாக்கி, மறந்து அதை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனாலதான் அவருக்கு ரொட்டி சுடுற உத்தியோகத்தை கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு நாள் எங்க அப்பா ரொட்டி சுட்டுக்கிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான்கார துப்பாக்கியோட வந்துட்டா. சுட்டுவிட்டானே? இல்ல, 4 ரொட்டி கடன் கேட்டு இருக்கா. உங்க அப்பா கொடுத்தாரா? கொடுத்திருந்தா தான் இந்த பிரச்சனையே இல்லையா? அப்புறம் என்ன, அவனுக்கு கோவம் வந்து எங்க அப்பாவை பட்டு பட்டுன்னு சுட்டுட்டா. எங்க அப்பாவும் பட்டு பட்டுன்னு போயிட்டாரு. யாரோ நாட்டுக்காக எப்படி எப்படி எல்லாம் சேர்த்திருக்காங்க. ஆனா உங்க அப்பா ரொட்டிக்காக தியாகம் பண்ணிருக்காரு. கவலைப்படாதீங்க, உங்க அப்பாவுக்கு கவர்மெண்ட்ல சொல்லி நடு ரோட்ல செலவைக்க சொல்றேன். எதுக்கு? லாரிக்காரன் வந்து இடிக்கவா? இன்னைக்காவது நான் ஆட்டோல கூட்டிட்டு போக்கா. போடடே, பஸ்ஸுக்கே காசா காணோம், இதுல ஆட்டோல போணுமா? இப்ப காசு இல்லாம ஆட்டோல போனோம், அதுக்கு என்ன வழி? அக்கா காது குடிக்கா. நான் கொடுக்க மாட்டேன், கொடுத்தா என் காதை கடிச்சு போடுவேன். அக்கா சும்மா காது குடிக்கா. அட என்னடா நீ சொல்லு. என் கண்ணு அஞ்சாத சிங்கமே, அருமையான ஐடியா கொடுத்த. கொண்டா இப்படி இத புடி. ஏங்க ஏங்க அர்ஜென்ட்டா ஆட்டோ எடுங்க, அக்கா கிட்ட போகணும். மீட்டருக்கு மேல 5 ரூபா கொடுப்பியா? அதான் ஆட்டோல பிரசவத்திற்கு இலவசம் போட்டிருக்கேன், நீங்க எப்படி கேட்கலாம்? பின்னாடி இருக்கிற பாயிண்ட் வச்சு நீ மடக்கறியா? அம்மா அம்மா அவ்வா அவ்வா. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க அம்மாவாக போறீங்க. வேதனைப்படாதீங்க, ஏறுங்க. புடிச்சு விடுங்க. மெதுவா மெதுவா. வயித்துல இருந்து குழந்தை வரும் கேள்விப்பட்டிருக்கேன். இது கொத்தவால் சாவடி மார்க்கெட்டே வந்து விழுது. முன்னாடி கட் பண்ணிட்டேன். இனிமேல் கர்ப்பத்தை வச்சு யாரும் ஏமாத்த முடியாது. அடே கோசு, உன் பேச்ச கேட்டு ஒரு நல்லவருடைய இதயத்தை புண்படுத்திட்டேனடா. ஐயோ, சரி சரி நீ பொறுக்கிட்டு வா, நான் வேற ஆட்டோ பாக்குறேன். என்னங்க பொறுக்கிட்டு இருக்கீங்களா? அவன் என்ன மட்டுமா பொறுக்க வச்சான், உங்களையும் தான் பொறுக்க வச்சான். ஆக மொத்தம் நாம 2 பேரும் பொறுக்கிங்கிறீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் மட்டும் பொறுக்கிங்கிறீங்களா? இல்லீங்க, நம்ம 2 பேரையும் பொருத்தமான ஜோடி ஆக்கிட்டான். என்ன சொல்றீங்க? ஜோடிக்கு மூடி வேணும், வண்டிக்கு பெட்ரோல் வேணும், சாம்பாருக்கு முருங்கைக்காய் வேணும், ஆட்டோவுக்கு மீட்டர் வேணும், சோத்துக்கு குழம்பு வேணும். எனக்கு நீங்க வேணும். அன்பே, இவ்வளவு ஃபாஸ்டா பிக்கப் ஆகுது. கண்டதும் காதலும் வாங்கல, இது அது மாதிரியா? ஏறுங்க ஆட்டோல. காசு இல்ல. காதலுக்கு இலவசம். அப்ப வாங்க. போங்க, முன்னாடி உட்கார வைக்கலையும் தப்பா நினைக்காதீங்க, வண்டி வளையும்.
வாட்ச்மேன் விசில் தானே அடிப்பான். இப்ப ஆறுன கையில கொடுத்துட்டாங்களா? ஆமா. எஸ்டா ஒரு சவுண்ட் வந்துச்சு. அது என்ன வாட்ச்மேன் பொண்டாட்டியா? இல்ல, அது வந்து நம்ம காலனி குயில் கத்திச்சு. குயிலா? இருக்கட்டும், ஒரு நாளைக்கு காலை ஒடிச்சு விடுறேன். ஏமா ஜன்னல திறந்து போட்டிருக்கேன், மூடிட்டு படுமா. சரி அங்கிள். என்ன பேப்பர் படிச்சு குடிமையிலே கை வச்சிட வேண்டியதுதான். ஏடா கிராப்பு தலையா, நீ ஆறு அடிக்கும் போதே தெரியுமடா இப்படி நீ அம்புடுவான்னு. இந்த அம்புல என்னடா எழுதிருக்க? அவசியம் சொல்லித்தான் தீரணுமோ? சொல்லாட்ட குறவழி கட்டிச்சிருவேன். இதத்தான் நான் லெட்டர்ல எழுதியிருக்கேன். என்ன பூச்சாடி கட்டுறியா? டேய், இந்த காரமட ரெங்கனாத கடப்பறை விட்டு காது உடைஞ்சவன்டா. மண்வெட்டியை வச்சா நாக்கு வலிக்கிற. ஏய், சுத்த காட்டானா இருக்கியா? யாரு காட்டான்னு இப்ப காட்டுறான்டா பட்டணத்தான். அப்ப பாரு. ஓடியாரா, ஓடியாரா. துணியை மூடி கூட்டு போறியா? எங்கேயா கூட்டு போறியா? மாதிரி நம்ம ஆளு ஏயா அடிக்கும் போது யார் எவர்னு விவரம் சொல்ல வேண்டாம்? அறிவு இருக்கா சார் உனக்கு? அடிக்கும் போது ஐயோ அம்மானதான் அலற முடியும். விவரம் அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்க முடியும். அம்மா ரொம்ப அடியா? அடி பின்னி விட்டானுங்க சார். உடம்புல பாதி ஏரியாவை டேமேஜ் பண்ணிட்டானுங்க. துணியை போட்டு மூடி அடி நொக்கோ நொக்குன்னு நொக்கிட்டானுங்க. யோ குடிமி, வெளியே வா, உன்னை ஒரு கை பாத்துக்கிறேன். ரொம்ப பேசுன, இந்த பாதி டேமேஜ் ஆயிரும். பாதி ஏரியா ரிப்பேர் ஆகிறதுக்குள்ள ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுறேன். சும்மா போகாத, இதை அடிச்சிட்டு போ. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதே. உன காக்கா வழி பண்ணி தெரியும். இது அடுத்தவன் பார்த்தா அசிங்க, ஒப்பம் பார்த்தாட்ட சொல்லி ஆஸ்பத்திரி சேர்த்துக்க. குடுமி, இது காக்கா வலிப்புலடா, கராத்தே. இப்ப என்ன செய்ய போற? உன்னை மதுரை நாக்க போறேன். ஏன்டா ஜில்ல பேர மாத்துற? ஜில்லா பேர மாத்திர, உன் கைய கால மாத்த போறேன். ஆமா, இதாண்டா காரமண ஸ்டைல். ஏண்டா டே, உண்மையிலேயே நீ கராத்தே வீரனா? நிஜமாவே ஜப்பானுக்கு போய் கருப்பு பெல்ட் வாங்கிட்டு வந்தியா? என்னது கருப்பு பெல்ட்டா? சாராய் வாங்க சைக்கிள் டீப்பை இடுப்புல கட்டு போனா கராத்தே பெல்ட் நீ நினைச்சா அதுக்கு நானா பொறுப்பு? இல்ல, நான் தான் பொறுப்பு. காரமட உன்னை எந்த கல்லால அடிச்சான்? இந்த கல்லு தாங்க. இந்த கல்லாலே அடிச்சா? சத்தியமா? நிஜமா? மறுபடியும் அவன் சுதாரிக்கு அடிக்கிறதுக்குள்ள போயிடலாம். மோகினி, ஆ? மோகினி, ஆ. என் காதல் ராணிக்காக நான் எழுப்ப போகும் வசந்தமா எம்மா வசந்த மாளிகையின் மாடல் இது. எது? அது காதல் ராணியா? நான் இருக்கும்போது இன்னொருத்தியா? யார் அந்த சக்களத்தி? உணர்ச்சி வசப்படாதே ஊமை குயிலே, உணர்ச்சி வசப்படாதே. உள்ளே போய் பார், உண்மை என்னவென்று தெரியும். இங்கதான் இருக்காளா என் ஆமா. சக்களத்தி? அடியே கழுத முண்டா, நீங்க? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பார் கண்ணே, பார். வருஷக்கணக்கா சுத்திட்டு இருப்பா போல இருக்கு. திடீர்னு மென்டல் ஆயிட்டா? ஐயோ, கை வலிக்குதம்மா. அத்தா, எனக்காகவா இவ்ளோ பெரிய வசந்த மாளிகை கட்ட போறீங்க? ஆமாம் கண்ணே, உனக்காகத்தான். அதுல என்ன டவுட்? அத்தா, எனக்கு ஒரு சின்ன ஆசை. இத பத்தாது, இதை விட பெருசா வேணுங்கிறியா? ஆஹா, பெட்ரூம் பக்கத்துல ஒரு சின்ன பாத்ரூம் கட்டி தர முடியுமா? என்னது பாத்ரூம்? பாத்ரூமையே இப்படி குளுக்கறியே? கவலைப்படாதே, நீ கேட்ட மாதிரியே பாத்ரூம், அதுக்குள்ள பெரிய பக்கெட், அதுக்குள்ள பெரிய டப்பா, எல்லாவற்றையும் செட் பண்ணி தருகிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு மட்டும் பறக்கும் சக்தி இருந்திருந்தால் வானத்திலே பறந்து சென்று மவுண்ட் ரோட்டிலே இரவு பகலாக எரிந்து கொண்டிருக்கிறதே மெர்க்குரி விளக்குகள், யாருமே பார்க்காத நேரத்தில் அது எல்லாத்தையும் லபக்கு லபக்குன்னு புடுங்கிட்டு வந்து உனக்காக வண்ண தோரணங்களாக அமைத்திருப்பேன். என்ன பண்றது, என்னால் பறக்க முடியவில்லையே. எப்படா முடியும்? என்ன திடீர்னு ஆம்பளை குரல்ல நீ பேசுற? ஏண்டா சுடுகாட்டுல இருக்க பாடம் எடுத்து வந்து 2 தட்டி 2 மூங்கில் நட்டினா இது பேர் வசந்த மொழியாடா? இங்க நாய் ஒண்ணுக்கு போக மாடா, கழுத போக மாடா. இங்க பாரு, கழுத போறத பத்தியோ நாய் ஒண்ணுக்கு போறத பத்தியோ எனக்கு தெரியாது. குடுமி, உடனே உன் பேச்ச நிறுத்து. நான் மோகினியை காதலிக்கிறேன், மோகினி என்ன காதலிக்கிறா. எங்களை பிரிக்க நீ யாரு? நான் யாரா? அதுவே உனக்கு தெரியாதா? வாய மூடுறா.
மூணு வீட்டுல அட்வான்ஸே இல்லாம 6 மாசம் குடியிருக்கிறேன், வாடகையே இல்லாம வசதியா படுக்கிறேன், வாய்க்கு ருசியா 3 வேளை உட்கார்ந்து சாப்பிடுறேன். இது போதாதா? போதும் போதும் போதும். மோகினி, நீ யாரு, உங்க ஆத்தா யாரு, இந்த குடுமி யாரு அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க 3 பேருக்கு இடையில என்ன கனெக்ஷன் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நம்ம 2 பேருக்கு இடையில உள்ள காதல் கட்டு. அம்மா, என் கை கட்டு வலிக்குதே. நடைகள்ரா. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். அங்கிள், அவர் என்ன கை விட்டுட்டு போயிட்டாரு அங்கிள். கவலைப்படாத, அவன் கட்டி வச்சிருக்கான வசந்த மாளிகை, அதை வாடகை விட்டு பிடிச்சுக்க.